ஓம் க்ளாம் க்ளீம் கம் கணபதியே வரவரத மமதரதானிய சம்ருத்திமே தேகி தாபய சுபாகா. நிதர்சனமாய் நிம்மதியாய் சந்தோஷம் படைப்பவரும் சந்தோஷமாய் வாழ்க்கை வாழும் சம்பவம் செய்பவரும் அநேகருக்கு மெச்சும் அநேகரை ஆதரிக்கும் பேரன்பு கொண்டவரும் கடகத்தில் உதித்த பேரன்பு கொண்ட பெரியவர்களே சகோதர சகோதரர்களே, உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள். பொதுவாகவே ஒளி நாயகனாம் சூரிய பகவானின் ஒளியை வாங்கி மிக பெரும் எளிய எதிரளிக்கும் கடகத்தில் உதித்த கண்டியவான்களுக்கு வரும் 6 நாட்களிலிருந்து அதிர்ஷ்டமான ஆதாயங்கள் ஆரம்பமாக போகுது. ஏனெனில் உங்கள் ராசிக்கு கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் இருந்த கரும்பாம்பி என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் இன்னும் 6 நாட்களில் சித்திரை 13ஆம் தேதி 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் வருவது விசேஷ தனயோகம். ஏனெனில் அரபு கிரகங்களுக்கு மறைமுகம் 6ஆம் இடம் 10ஆம் இடம் 8ஆம் இடம் 12ஆம் மிகவும் விசேஷ தனயோகம். மறைந்து தனயோகத்தை கொடுக்கக்கூடிய நிரத தனயோகத்தை கொடுக்கக்கூடிய கரும்பாம்பு ராகு உங்கள் ஜாதகத்தில் இனிமேல் அதிர்ஷ்ட யோகத்தை ஆதாயத்தை அதிகம் தரக்கூடியவராய் இருக்கின்றார். ஏனெனில் பொதுவாகவே இந்த கரும்பாம்பு அன்று வருவது திதி சதுர்த்தசி திதி சுக்கிர பகவானின் சதுர்த்தசி திதியில் வருகின்றான். இந்த சதுர்த்தசி திதி அதிதேவதை சுக்கிர பகவான், அதிர்ஷ்ட தேவதையாக சுக்கிர பகவான் கருதப்படுகிறார். இந்த கடகராசிக்கு 4க்கும் 11 கூடிய சுக்கிர பகவானின் கரகத்தை ராகு பகவான் வாங்கியதில் மறைமுகத்தில் இருந்து கொண்டு இவர்களுக்கு மறைமுக வழிகளில் வருமானத்தை இந்த கடகராசிகள் கொடுத்து திடீர் வீடுமனை ஸ்திரச்சத்து யோகத்தையும் அதிர்ஷ்ட ஆதாயத்தையும் வெளிநாட்டு ஆதாயத்தையும் ஏன் எதிர்பாராத வழியில் ஸ்திரச்சொத்து யோகத்தை கொடுத்து இவர்களை மற்றவர்களை மெச்சும் அளவுக்கு மிகப்பெரிய ராஜாவாய் மாற்றப் போகிறது நிதர்சனமாக உண்மை. அதிர்ஷ்ட ராகு அஷ்டமத ராகு என்று யாரும் கவலை வேண்டாம், எல்லளவும் சந்தேகம் வேண்டாம். இந்த கடகராசிக்காரர்களுக்கு பொதுவாக அரபு கிரகங்கள் ராகு மிக பெரும் ராஜயோகத்துக்கு கொடுக்க 18 மாத காலங்களில் பைவியம் மறைந்து கொண்டு உங்களுக்கு நிரந்தரத்தை கொடுக்கின்றார். பொதுவாகவே அரபு கிரகங்கள் பாம்புக்கு மறைவு ஸ்தானம் மிகவும் விசேஷம். 6ஆம் இடம் 8ஆம் இடம் 12ஆம் இடம். 6ஆம் இடத்தில் இருந்தால் அவர் வழக்கு வம்பு கோர்ட்டு கேஸ்லாம் சாதகமாக கொடுத்து உங்களை எதிரியை துவம்சம் பண்ணும் யோகத்தை கொடுத்து விடுவார். 8ஆம் இடம்தான் புதைபொருள் மறைபொருள் யோகத்தையும் உயிர்களின் சொத்துக்களையும் பிற எதிர்பாராத அதிர்ஷ்ட வழி ஆதாயத்தையும் லாட்ரி யோகத்தையும் இந்த ஜாதகத்திற்கு இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த 18 மாத காலங்களை கொடுத்து விடுவார். உழைக்காத பணம், உயிர் சொத்து பணம், பிறவழி பணம், இன்சூரன்ஸு பணம், எதிர்பாராத கிரிப்டோகரன்சி பணம் என்று வெளிநாட்டு ஆதாய பணம் அவற்றையெல்லாம் இந்த ராகு பகவான் கரும்பாம்பு உங்களுக்கு கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார். கும்பத்தி உள்ள ராகு குதூகுல ராகுலவா, அந்த வகையில் கடகராசிக்காரர்கள் விசேஷ தனயோகம் பெற்றவர்கள். ஏனெனில் அங்குதான் பெரும் தனக்காரன் குருபோவான் உங்கள் ராசி தான் அதி உச்சம் அடையும் ராஜயோகமான காலங்கள். மேலும் சந்திரபாவன் என்று சொல்ல நிறைமதி முழுமதி சந்திரபாவன் உங்கள் ராசி தான் ஆட்சி பலம் பெறுகின்றார். அந்த வழிக்கு முழுமதியை போன்ற ஆதிக்கமான அறிவை அதிகம் பெற்றவர்கள், ஆதரமான சக்தியை அதிகம் பெற்றவர்கள் கடகராசி பிறந்த கன்னியவான்கள். உங்களுக்கு இந்த ராகுவினால் ராஜயோகம்தான் ஏற்படும். அஷ்டம ராகு என்று நீங்கள் யாரும் கவலை வேண்டாம். 2 உள்ள கேது பகவான் உங்களுக்கு குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் உங்கள் வாய் வார்த்தைகளை கொஞ்சம் குறைத்து கொள்ள வேண்டும். வாய் ஜம்பவாங்களை குறைத்து கொள்ளலாம், அமைதியாக பேசும். இந்த காலகட்டத்தில் அதிகம் விநாயகர் வழிபாடு அதிகம் செய்ய வேண்டும். சித்தர்களை பிடித்து கொள்ள வேண்டும். முடிந்தால் 18 சித்தர்களையும் வழிபாடு செய்யலாம். உங்களுக்கு யோகம் விருத்தியாடும். அம்பிகையின் வழிபாடு செய்யலாம். அம்பிகைக்கு பாலாபிஷேகம், தேனாபிஷேகம், இளநீர் அபிஷேகம் செய்து நீர்களெல்லாம் அபிஷேகம் செய்து அம்பிகையின் அருளை பெற்று நீங்கள் மிகவும் புண்ணியவான்களாக மாறலாம். பொதுவாகவே ஒளி ராசிகள் என்று அழைக்கப்படும் சிம்ம ராசி, கடகராசி இந்த உலகத்தில் மிகவும் நிதர்சனமான ராஜயோகம் பெற்ற ராசிகள். இந்த ராசிகளுக்குள் கடகராசி என்று அழைக்கப்படும் காலபுருஷனுக்கு 4வது ராசி சுகஸ்தான ராசி இந்த கடகராசி. இந்த கடகராசியில் அவதாரம் செய்தவர்கள் பூர்வ புண்ணியம் பெற்றவர்களாகவும் மிகவும் இப்பூமியில் கலியுக ராஜயோகத்தை அனுபவிக்க பிறந்தவர்களாக இருக்கார்கள். நிரந்தரமான சொத்து குஷத்தை உடையவர்கள், பூமி மனை ஸ்திரச்சொத்து யோகத்தை அடுக்குமாடி ராஜயோகத்தை உடையவர்கள், அழகாய் கம்பீரமாய் காட்சி தரும் நிதர்சனமாய் வீடை கட்டி அழகு பார்க்கும்
தோற்றத்துக்கும் சொந்தத்துக்கும் உடைய மிகவும் ராஜயோக கலியுல பிரமாக்கள். ஏனெனில் காலபுருஷனுக்கு இது சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கடகம் 4வது வீடு அல்லவா. இந்த 4ஆம் வீட்டுக்குரியவர்கள் வீடு மனை சொத்து யோகத்தை 4 வழியிலிருந்து ஆதாயத்தை பெறும் நீர்வழி யோகம் அதிகம் உடையவர்கள், வெளிநாட்டு யோகம் அதிகம் உடையவர்கள், அடிக்கடி வெளிநாட்டு சென்று வெளிநாட்டு கரன்சிகளை அள்ளி வரும் ஆதாயம் அதிகம் உடையவர்கள். அந்த வகையில் இவர் மிகவும் பூர்வப்பணியப்பட்ட யோகவான்களுக்கு அரவியனும் கரும்பாம்பு இன்னும் 6 நாட்கள் இருந்து ஆதாயங்கள் பல வழிகளில் கொடுத்து இவர்களை நிதர்சனமான சிறச்சொத்து யோகத்தை கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார். இந்த ராகு பகவான் இன்னும் இவர்கள் யோகம் வெறுத்தடைய இவர்களை இன்னும் இந்த ராகு பகவானை இவர்கள் நல்வழிப்படுத்த கும்பகோணம் அருகில் திருநாகேஸ்வரம் என்று ராகு பகவானுக்குள்ள தனி திருத்தலமாக காட்சி தரும். ராகு பகவான் தன் 2 மனைவியரும் சந்தோஷமாக காட்சி தரும் அந்த ராகு பகவானுடைய திருத்தலத்தை ஒரு ஞாயிறு மான்கை 4:30 6 மணிக்குள் ராகாலை கண்டுகளித்து இந்த தூயை 16 முறை சொல்லி வரும்பொழுது 16 விதமான செல்வப் பேறுகள் கிடைத்து இப்பூமியில் பதவியோகம் பணக்காரத்தும் குபேரயோகம் துல்லியமான ராஜயோகத்தை பெற்று நிதர்சனமாய் இவர் வாழ்வது உண்மை. வாறு சேடமால் முன்னம் வானவர்க்க முதம் ஈயும் போது நீ நடுவிருக்க புகழ் செய்த மற்றும் பின்ன நாகத்தின் உடலோடுண்ட நட்சிடம் வாய்க்க பெற்ற ராகுவை போற்றி போற்றி ரட்சிப்பாய் ரட்சிப்பாய் என்று நீங்கள் ராகு பகவானுடைய இந்த மங்கள துதியை பாடும்பொழுது ராகு பகவான் சந்தோஷப்பட்டு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய இவ்வளோக கலியுகுல மிகப்பெரிய ராஜயோக பதவியை கொடுத்து இந்த கடகராசிக்காரர்களை மிகப்பெரிய துல்லியவான் குபேர ராஜயோகமாக எதிர்பாராத பணவரவை கொடுத்து இந்த காலகட்டங்கள் இவர் குபேரனாய் மாற்றப்படுவது உண்மை உண்மை உண்மை.